Hello, my dear children. Hi, how are you? I love you. Very good morning. எல்லாருமே நல்லா இருக்கீங்க தானே? ஓகே, எல்லாருமே காட் கிரேஸில் செம்மையாக நல்லா இருக்கீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு மிஸ் நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாரல் சயின்ஸ். மாரல் சயின்ஸில் 3rd லெசன் 3 ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே உள்ள கிளாஸில் முடிச்சிட்டோம். புக் எக்ஸசைஸும் பார்த்துட்டோம், நோட் எக்ஸசைஸில் கொஞ்சம் பார்த்து முடிச்சிட்டோம். பேலன்ஸ் இருக்க நோட் எக்ஸசைஸை இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லெசன் 3 ஒன் டைம் ரீகால் பண்ணலாம். இந்த லெசனோட டாபிக் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது யோசிச்சு பாருங்களேன் ஒரு செகண்ட். ஓகே, வாட் மஸ்ட் ஐ டூ? வாட் மஸ்ட் ஐ டூ? நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இப்போ பெஸ் எடுத்துக்கோங்க, நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? என்னோட பெரியவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதுக்கு நான் ஒபே பண்ணணும். உங்களுக்கு நீட்டாக கிளாஸ் எடுக்கணும், அதானே மிஸ்ஸோட ஒர்க்கு. சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒர்க்கு? எஸ், டெய்லி தரக்கூடிய ஹோம்ஒர்க்கை ரைட் பண்ணுறது. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் மம்மி டேடி சொல்கிற பேச்சுக்கு ஒபே பண்ணுறது. உங்களோட வயசுக்கு பெரியவங்க சொல்கிற பேச்சுக்கு நம்ம தட்டாமல் ஒபே பண்ணுறது, அதுதான் நம்மளோட ஒர்க். அந்த லெசனை தான் இந்த லெசன் 3ல் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த லெசனில் நோட் எக்ஸசைஸில் ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். சரியா? இந்த ஆப்போசிட்ஸ் ஒன் டைம் மிஸ் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான 10 ஆப்போசிட்ஸ் தான் மொத்தம் இருக்குது. இப்போ ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத் லை, செகண்ட் ஒன் இஸ் லவ் ஹேட், தேர்ட் ஒன் இஸ் ஹானஸ்ட் டிஸ்கானஸ்ட், ஃபோர்த் ஒன் இஸ் ப்ராப்பர் இம்ப்ராப்பர், ஃபிஃப்த் ஒன் இஸ் ஏபிள் அன்ஏபிள். ஒன்ஸ் மோர் நான் ஃபஸ்ட்டு 5 ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரூத் லை, லவ் ஹேட், ஹானஸ்ட் டிஸ்கானஸ்ட், ப்ராப்பர் இம்ப்ராப்பர், able unable, able unable. Next, 6th one is bless curse, bless curse. 7th one is polite impolite, polite impolite. Next one is like dislike, like dislike. 9th one is possible impossible, possible impossible. Next one is happy unhappy, happy unhappy. Once more firstly and read பண்றேன் பாருங்க. 6th one is bless curse, 7th one is polite impolite, 8th one is like dislike, 9th one is possible impossible, next one is happy unhappy. இந்த 10 ஆப்போசிட்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ மீனிங்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூத் லை. ட்ரூத் லை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ட்ரூத்னா உண்மை பேசுறது, லைனா பொய் பேசுறது. ட்ரூத்னா உண்மை பேசுறது, லைனா பொய் பேசுறது. ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது, உண்மை மட்டுமே பேசணும். பொய் எந்த சுச்சுவேஷன்லையுமே பொய் பேசக்கூடாது. பொய் சொன்னோம் அப்படின்னா ஒரு நாள் பொய் சொல்லுவோம், பல நாள் பொய் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கும். ஒரு பழமொழி கூட இருக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கும். நம்மளோட ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்திஜி தாத்தாவு மாதிரி நம்ம எப்போதுமே உண்மை பேசுகிற பசங்களாக இருக்கணும். சரியா? ஓகே. செகண்ட் ஒன் இஸ் லவ் ஹேட். லவ் ஹேட், லவ்னா ரொம்ப பாசமாக இருக்கிறது, அஃபெக்ஷனாக இருக்கிறது. இப்போ நம்ம யார் மேலே அஃபெக்ஷனாக இருப்போம்? மம்மி டேடி மேலே அஃபெக்ஷனாக இருப்போம், அப்படி தானே? இப்போ இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் சொல்லுவோம்ல, அது மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்போம். உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் மேலே அஃபெக்ஷனாக இருப்போம். லவ்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது. ஹேட் அப்படின்னா அந்த லவ்க்கு ஆப்போசிட்ஸ், அதுக்கு எதிர் என்ன வரும்னா ஹேட், வெறுக்கிறது. எப்படி பாசமாக இருப்போமோ அதுக்கு மாதிரி அதை விட அதிகமாக வெறுக்கிறது. இப்போ யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே பிடிக்காது, வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறது. ஆனால் அப்படி நம்ம அந்த பேட் ஹேபிட் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. சரியா? ஸோ லவ்னா ரொம்ப பாசமாக இருக்கிறது, ஹேட்னா வெறுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹானஸ்ட் டிஸ்கானஸ்ட்.
ஹானஸ்ட், டிஸ்கானஸ்ட். ஹானஸ்ட், டிஸ்கானஸ்ட். ஹானஸ்ட்னா நேர்மையா இருக்கிறது, பொய்யே சொல்லக்கூடாது. டிஸ்கானஸ்ட்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு நேர்மை இல்லாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறது டிஸ்கானஸ்ட். இந்த ஹானஸ்ட் டிஸ்கானஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிங் இருந்தாங்க, மரியாதை ராமன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட பீரியட்ஸ்ல அந்த ஊர்ல சோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார், ரிச் மேன். ஒரு பெரிய ரிச் மேன் இருந்தாங்க. அந்த ரிச் மேன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு நிறைய தோட்டம் இருந்துச்சு, நிறைய கோகனட் ட்ரீஸ், மேங்கோ ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய தோட்டம் வச்சிருந்தார். ஒரு நாள் நிறைய கோகனட் ட்ரீயை பறிச்சு மார்க்கெட்டுக்கு போய் வித்துட்டு, இது முன்னாடி உள்ள ஸ்டோரி. அப்போ முன்னாடியெல்லாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்காது, காரு பைக் எதுவுமே இருக்காது. ஸோ மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் போய் கோகனட் ட்ரீயை பறிச்சு மார்க்கெட்டில் போய் விற்றுக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது இந்த பணத்தை என்னன்னா, இப்போதான் நிறைய டேடி மம்மியை பொறுத்த வரைக்கும் பர்ஸ் வச்சுருப்பாங்க, மாடல் பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓல்டன் டேஸில் அதெல்லாம் கிடையாது. ஒரு பை, சிறுக்கு பை, ஒரு துணிப்பை தான் வச்சுருப்பாங்க. அதில் பணத்தை போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாட்டு வண்டியில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தார். வந்துட்டு இருக்கும்போது இந்த பணப்பை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ரொம்ப வேகமாக வந்ததுனால கீழே விழுந்து தொலைஞ்சு போயிருச்சு. நிறைய காசு அந்த பணப்பையில் இருக்கவும் இவர் வீட்டில் வந்து தேடுறாரு. ஐயையோ, பணப்பையை காணோமே, நான் கொண்டு வந்த பணம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தவர்கிட்ட எல்லாம் கேட்குறாரு, நீ எங்கேயாவது பார்த்தியா அப்படியெல்லாம் கேட்குறாரு. அவர் சொன்னார், இல்லை 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 ஐயா, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டார். இவர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எங்கும் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. அவங்க ஒய்ஃப்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சோமன், நான் வந்து இப்படி கோகனட் வித்துட்டு வரும்போது பணப்பை வச்சுருந்தேன், அது என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் என்னன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, யார் அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு தாரதோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம், ஒரு பரிசு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஒய்ஃப். ஓ, இது செம்ம ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வேலைக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்கள விட்டு ஊரா போய் சொல்கிறாங்க. இப்படி சோமன் அவங்களோட பணப்பை தொலைஞ்சு போச்சு, யாருக்காவது கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து கொண்டு தந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஐயா ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா தேடுறாங்க, கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு ஊர்லேருந்து பூபாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப புவர் மேன், ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன், காசே இல்லாத ஒரு புவர் மேன் வராரு. இவர் வந்துட்டு இருக்கும்போது இந்த பணப்பை அந்த பூபாலன் அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட கிடைச்சிச்சு. கிடைச்சி திறந்து பார்த்தா நிறைய பணம், நிறைய காசு மணி அதில் இருக்கவும் பயந்துட்டாரு. ஐயையோ, யாரோ இதை தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப பயந்துட்டார். பயந்து பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருக்குது, ஒரு கடை இருக்குது, போய் கேட்குறாரு. நான் இப்படி வரும்போது ஒரு பணப்பை கிடச்சிருச்சு, யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த கடையில் இருந்த அந்த மேன் சொல்கிறாங்க, ஆமாம், எங்கள் ஊரில் இருக்க ரொம்ப பெரிய பணக்காரன் சோமன் அவங்க தான் இந்த பையை தொலைச்சாங்க, நீ எதுக்கும் அவங்க வீட்டில் கொண்டு கொடுத்துரு, அவர் உனக்கு ஒரு பெரிய ப்ரைஸே தருவார் அப்படின்னு சொல்லாரு அந்த கடைக்காரர். அந்த ஷாப்கீப்பர் சொன்ன உடனே இந்த பூபாலன் இருக்கார்ல, ஐயா நான் எனக்கு தான் பணமே இல்லை, நான் ரொம்ப புவர் மேனாக இருக்கேன், சரி இந்த பணப்பையை கொண்டு கொடுத்து அவர் எனக்கு ஒரு ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமன் தொலைச்சாங்கல்ல அவங்க வீட்டுக்கு வரான் பூபாலன். வந்து ஐயா நீங்கள் தான் பணம் தொலைச்சதா சொன்னாங்க, இந்த உங்கள் பணப்பை, நீங்கள் எது தானே தொலைச்சிங்க, இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறாரு. உடனே சோமன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஹாப்பி ஆனதுக்கப்புறம் இவரோட மைண்டு மாறிடுச்சு. என்ன அப்படின்னு அதை திறந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இதில் பணத்தை மட்டும் மிஸ் பண்ணலை, இதில் ஒரு வைர மோதிரமும் வச்சு மிஸ் பண்ணேன், இதில் நான் வச்சிருந்த வைர மோதிரத்தை காணோம், நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பூபாலருக்கு செம்ம ஷாக்கிங்காக போச்சு. நான் எடுத்தது ஒரு பணப்பை, அதில்
வைர மோதிரமே கிடையாது. ஆனா இவர் இப்படி சொல்றாரே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்குள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மரியாதை ராமன்ட்டு இவங்களை கூட்டிட்டு போவோம். இவர் சொல்றாரு பணமும் வைர மோதிரமும் இருந்துச்சுன்னு சோமன் சொல்றாரு. பூபாலன் சொல்றாரு இல்ல பணம் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மரியாதை ராமன் அந்த கிங்கு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போன உடனே அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு, என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வந்து சோமன்ட்ட அவர் நடந்ததை சொல்றாரு. நான் இப்படி வெளியே போயிரும்போது மிஸ் பண்ணேன் சொல்றாரு. பூபாலன் எனக்கு கிடைச்சிருச்சு, அதுல இது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. மரியாதை ராமன் யோசிக்கிறாரு, இதுல யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றா யோசிச்சுட்டு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. பூபாலன் உண்மையதான் சொல்றாரு, பொய்யே சொல்லல. அவர் வந்து ரொம்ப புவர் மேன், கண்டிப்பா அவர் பொய்யே சொல்ல மாட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சொல்றாரு சரி ஓகே, இது வந்து சோமனோட பை கிடையாது அப்படின்ட்டாரு. உடனே எல்லாருக்கும் என்னது சோமன் பை கிடையாது, சோமன் இதுலதான் வைர மோதிரமும் வச்சான்னு சொல்றான், ஆனா இவர் சோமனோட பையே கிடையாதுன்னு சொல்றாரு அப்படிங்கிறாரு. இது வந்து சோமன் பை கிடையாது, இது வேற யாரோ மிஸ் பண்ண பை. அந்த மிஸ் பண்ண ஆளு இது வரைக்குமே நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்டே சொல்லல. ஸோ வேற யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க. சோமன் மிஸ் பண்ண பையில பணமும் வைர மோதிரமும் இருந்திருக்கும். ஆனா இந்த பணப்பையில வெறும் பணம் மட்டும்தான் இருக்கு, வைர மோதிரம் இல்லை. அப்ப இது சோமனோட பை கிடையாது. யாருமே இப்படி ஒரு பணப்பைய மிஸ் பண்ணதா வந்து நம்ம கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணல. ஏற்கனவே தண்டோரா போட்டு சொன்னாங்கல்ல, அப்போ சொல்லும் போதும் என்ன சொன்னாங்கன்னா சோமனோட பணம் மட்டும்தான் மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது ஞாபகம் வந்துருச்சு மரியாதை ராமனுக்கு. அதனாலதான் சொல்றாரு சோமனோட பை கிடையாது, இது சோமனோட பையில தான். அவரு சொல்றாருல்ல, என்ன சொன்னாரு, பணமும் இருந்துச்சு வைர மோதிரமும் இருந்துச்சு, அதனால இது சோமனோட பை கிடையாது. ஸோ இது வேற யாரோடதோ பை. அவர் வந்து கம்ப்ளைண்ட்னு நமக்கு தரல. கம்ப்ளைண்ட் நமக்கு தராததுனால அந்த பையில இருக்கக்கூடிய மணியில 10% அந்த ஒரு டெம்பிளுக்கு ஃப்ரெண்டில் தான் அவங்க குரூப்பா கூடி பேசிட்டு இருக்காங்க. 10% இந்த டெம்பிள்ல போட்டுறணும், காணிக்க வச்சிடணும், காடுக்கு கொடுத்துடணும். மீதி இருக்கக்கூடிய காசை யாருக்கு இந்த பணப்பை கிடைச்சதோ அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த சோபனுக்கு ஷாக்கிங்கா போயிருச்சு. ஏன் ஷாக்கிங்கா போயிடுச்சு, அவர் தான் உண்மை சொல்லலையே, பொய் சொன்னாரு. நேர்மையா இருந்திருந்த அவரோட மணி அவருக்கு கிடைச்சிருக்கும். அவர் எக்ஸ்ட்ரா நிறைய கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார், பேராசைப்பட்டுட்டார். அதனால அவருக்கு இருந்த பணமும் என்ன ஆயிடுச்சு, சோமனோட பணமும் தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது யாருக்காவது புரியுதா? எஸ், என்ன விஷயம் வந்தாலும் நேர்மையாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சோமன் நேர்மையாக உண்மையாக இருந்திருந்தான் அப்படின்னா அவனோட பணம் அவனுக்கு கிடச்சிருக்கும். இது என்னோட பை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக அவனோட பை தான். ஆனால் இல்லை, எப்படியாவது பூபாலன்கிட்டேருந்து ஒரு வைர மோதிரமும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் என்ன பண்ணிட்டாரு, இது என்னோட பை கிடையாது, பை தான், ஆனால் அதில் வைர மோதிரம் இருந்துச்சு, பூபாலன் எடுத்துட்டாருன்னு பொய் சொல்லிட்டாரு. நம்ம வந்து இப்படி ஒரு இதில் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஹானஸ்டியாக இருக்கணும். ஹானஸ்டினா உண்மை பேசுறது. ஹானஸ்டினா என்னது, உண்மை பேசுறது. ஸோ நம்ம எல்லா விஷயத்துலையும் ஹானஸ்டாக இருக்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ப்ராப்பர் இம்ப்ராப்பர். ப்ராப்பர்னா இப்போ பிக்சரை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது. புக்ஸ் எல்லாம் அழகாக ப்ராப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே இது செகண்ட் பிக்சர் பாருங்க, அங்கே இங்கேயா அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக ஒரு புக்ஸ் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஒழுங்கான முறையில் அரேஞ்ச் பண்ணலை, அங்கே இங்கேயும் அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ப்ராப்பர்னா ரொம்ப கரெக்டாக இருக்கிறது, இம்ப்ராப்பர்னா கரெக்ட் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல எல்லாம் தேவையில்லாத திங்ஸை போட்டு வைக்கிறது. சரியா? ஸோ உங்களுக்கு சொல்றது மாதிரி இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ப்ராப்பர்னா நீட்டாக இருக்கிறது, இம்ப்ராப்பர்னா அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் அங்கே எங்கேயா வச்சிருக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏபிள் அன்ஏபிள். ஏபிள் அன்ஏபிள். ஏபிள்னா முடியும், அன்ஏபிள்னா முடியாது. ஏபிள்னா முடியும், அன்ஏபிள்னா முடியாது. இப்போ நம்மளால நினைச்சா படிக்க முடியும், காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு வின் பண்ண முடியும். பட் அன்ஏபிள்னா முடியாதுன்னு நினைச்சா முடியாது முடியாது முடியாது, நாளைக்கு செய்யலாம் அடுத்த நாள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. இப்போ நினைச்சா நடத்தணும். ஸோ ஏபிள்னா முடியும், அன்ஏபிள்னா முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ்
bless, curse. bless, curse. blessன்னா இது இப்போ பர்த்டே வரும், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், bless பண்ணுவோம். God bless you, நீ நல்லா இரு, many more happy returns of the day, wish you happy birthday அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ blessன்னா ஆசீர்வதிக்கிறது, ஒருத்தரை வாழ்த்துறது blessன்னா. curseனா சாபம் போடுறது. curseனா சாபம் போடுறது. இப்போ நிறைய பேர் ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க பார்த்து ஒருத்தங்களை என்ன பண்ணுவாங்க, கேர்ஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாம போடுற கேர்ஸ் என்ன பண்ணாதுன்னா பலிக்கவே பலிக்காது. சரியா? ஸோ பிளஸ்னா வாழ்த்துறது, கேர்ஸ்னா சாபம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொலைட், இம்பொலைட். பொலைட்னா ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கிறது, என்ன கொஸ்டின் கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றது. இம்பொலைட்னா ரொம்ப அவசரமா இருக்கிறது, அமைதியா இல்லாம ஓடிக்கிட்டு தேவையில்லாம பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இம்பொலைட். ஸோ பொலைட்னா அமைதியா இருக்கிறது, இம்பொலைட்னா தேவையில்லாம அங்கங்க ஓடிக்கிட்டு அமைதியா இல்லாம இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக், டிஸ்லைக். லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சில ஃபுட் ஐட்டம்ஸ் நல்லா பிடிக்கும், பிரியாணி நல்லா பிடிக்கும், கொத்து பரோட்டா நல்லா பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். டிஸ்லைக்னா வெஜிடபிள்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஃப்ரூட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்க, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். கிரீன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, கிரீன்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மிஸ்ஸை தெரியாம எங்கடா போய் கொட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள், இம்பாசிபிள். முடியும், முடியாது. ஏபிள்னாலும் இதே தான், ஏபிள் அன்னேபிள் படித்தோம்ல, ஏபிள் அன்னேபிள்னாலும் சரி, பாசிபிள் இம்பாசிபிள்னாலும் ஒன்று தான், முடியும் முடியாது. இதுக்கு ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்லலாம். ஒரு பர்சன், அதாவது அவர் ஒரு கம்பெனியோட மேனேஜர், கம்பெனி நடத்துகிறார். அவருக்கு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு மணி விஷயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வரும். நிறைய டைம் லாஸ் வரும், நிறைய டைம்ஸ் பெனிஃபிட் வரும். எது எப்போ வந்தாலும் என்ன பண்ணணும்னா ரொம்ப தன்னம்பிக்கையோட நிற்கணும், முடியும் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கணும். ஒன் டைம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 50 lakhs லாஸ் ஆயிடுச்சு. அவர் செம்ம டென்ஷன் ஆகி, ஐயோ இந்த 50 lakhs என்ன பண்ணுறது. அவரோட ஆஃபீஸில் கூட ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு பேசி பார்க்குறாரு, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கார்டனில் போய் ரொம்ப ஃபீலிங்ஸாக உட்காந்துட்டே இருந்தார். உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வராரு, அவருக்கு பக்கத்தில் உட்காந்து, என்ன தம்பி ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க போல, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, இவ்வளோ டென்ஷன் இருக்கக்கூடாது தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அந்த ஒரு பர்சன் அந்த மேனேஜர் கிட்ட. இல்லை ஐயா, எனக்கு என்னோட கம்பெனியில் 50 lakhs லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு என்னால் சொல்லவே முடியல, அதான் யோசிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பக்கத்தில் அந்த பர்சன் என்ன பண்ணுறா, அவரோட பேக்கெட்லேருந்து ஒரு செக் எடுத்து 500 lakhs, இவருக்கு 50 lakhs தான் லாஸ் ஆயிடுச்சு, 500 lakhs செக் போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு இவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த தம்பி, நீ போய் உனக்கு 50 lakhs தானே உனக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் உனக்கு 500 lakhs மணி தரேன், இந்த செக்கை போய் சேஞ்ச் பண்ணி நீ என்ன பண்ணணும்னா உன்னோட கடனை எல்லாம் அடைச்சிக்கோ, நெக்ஸ்ட் இயர் இதே நாள் இந்த இடத்துல நான் மீட் பண்ணும்போது நீ எனக்கு 550 lakhs எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி செக்கை கொடுத்து விட்டுட்டாரு. இவருக்கு 50 lakhs தான் லாஸு, ஆனால் இவர் கொடுத்தது 500 lakhs. நெக்ஸ்ட் இயர் இந்த நாள் ஒன்றை மீட் பண்ணும்போது 550 lakhs எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அனுப்பிட்டார். இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மேனேஜர் போய் அவரை பார்த்தாலே ஒரு ஏழையாக இருக்கிறாரு, அவர்கிட்ட 500 lakhs இருக்கே, சரி நம்ம இந்த செக்கை என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த செக்கை அப்படியே நம்மளோட பீரோயில் வச்சுட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து 550 lakhs சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதே 550 lakhs சேர்த்துட்டாரு. அந்த 550 lakhs அந்த பர்சன் கொடுத்தாருல, அதையும் அவர் என்ன பண்ணலைன்னா எடுக்கவே இல்லை, அந்த பணம் பேங்க்ல தான் இருக்கு. ஆனால் இவர் எக்ஸ்ட்ரா 550 lakhs சேர்த்துட்டார். 50 lakhs அவருக்கு கடன், அதையும் கொடுத்து எக்ஸ்ட்ரா 550 lakhs சேர்த்துட்டு அதே நாள் 1 year தாண்டி அந்த பர்சன் மீட் பண்ணுறதுக்காக கார்டனுக்கு வராரு. அந்த சேரில் உட்காந்துருக்கிறாரு. இந்த பர்சன் வருவாருன்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கும்போது ஒரு அம்மா கூட
அந்த பர்சன் ஏற்கனவே மணி கொடுத்து விட்டாங்கல்ல, செக் கொடுத்தாருல, அந்த பர்சன் வரத தூரத்துலேருந்து பார்த்தாரு. ஐயடா வந்துட்டாரு, நமக்கு 550 lakhs அவர்கிட்ட கொடுத்துடலாம், ஏற்கனவே அவர் எனக்கு கொடுத்த மணியை அப்படி நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வந்துட்டார். வந்து உட்காந்துட்டே இருக்காரு. அங்கேருந்து தூரத்துலேருந்து வர்றது மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் வந்து அந்த மணி கொடுத்தாருல அந்த பர்சனை காணவே இல்லை. அந்த லேடி மட்டும் வராங்க. அந்த லேடி வந்தோடனே என்ன இது கூட தானே வந்தார், இவர் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு இந்த பர்சன், இந்த மேனேஜர் போய் அந்த அம்மா கிட்ட, அம்மா உங்க கூட ஒரு ஐயா வந்தாங்கல்ல, அந்த ஐயா எங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தம்பி வந்தாரு, அவர் அங்கிட்ட எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் தம்பி என்ன விஷயம், ஏதாவது சொல்லணுமா தம்பி அப்படின்னு. இல்லைம்மா நீ ஏற்கனவே என்கிட்ட 550 lakhs செக் ஒன்று கொடுத்தாரு, லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க, இந்த வருஷம் திருப்பி தரணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. ஐயோ தம்பி, அந்த உன்கிட்ட கொடுத்த செக் வந்து உண்மையான செக்கு கிடையாது, அவர் வந்து ஒரு மென்டல், அவருக்கு வந்து அவரோட மைண்ட் வந்து சரியா வேலை செய்யாது, யாரை பார்த்தாலுமே அவர்கிட்ட இருந்த ஓல்டு செக்கை கிழிச்சு இப்படி 500 lakhs தரேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாரு. ஆனால் பேங்க்ல போய் பார்த்தா என்ன பண்ணாது, காசே கிடைக்காது தம்பி, அவர் வந்து எதுவுமே தெரியாது, அவர் தப்பாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, ஸோ அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு செம்ம ஷாக்கிங்காக போச்சு. அவர் வந்து ஜஸ்ட்டு 500 lakhs செக்கு கொடுத்தோடனே இவர் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி 550 lakhs என்ன பண்ணிட்டாரு, மணி சேவ் பண்ணிக்கிட்டாரு, ஸ்டோர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுலேருந்து அவருக்கு அப்போ தான் தெரியுது, அப்போ நம்ம நினச்சா எதையுமே என்ன செய்ய முடியும், எதுவுமே நம்மளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளாலேயும் எல்லாமே முடியும், முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான், எல்லாமே நடக்கும், ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாசிபிள்னா முடியும், இம்பாசிபிள்னா முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாப்பி அன்ஹாப்பி. ஹாப்பினா ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, அன்ஹாப்பினா ஏதாவது கஷ்டம் வந்தோடனே ஹாப்பி இல்லாமல் சேடாக இருக்கிறது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, அன்ஹாப்பி ஆர் சேடு, எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஹாப்பினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, அன்ஹாப்பினா ரொம்ப சேடாக ஏதாவது கஷ்டம் வந்தோடனே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதை ஒன்ஸ் முன்னாடி ரீட் பண்ணுறேன் பாருங்க. ட்ரூத் லை, ட்ரூத்னா உண்மை பேசுறது, லைனா பொய் பேசுறது. செகண்ட் ஒன் இஸ் லவ் ஹேட். லவ்னா அஃபெக்ஷனா பாசமாக இருக்கிறது, ஹேட்னா வெறுத்து ஒதுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹானஸ்ட் டிஸ்கானஸ்ட். ஹானஸ்ட்னா உண்மை பேசுறது, டிஸ்கானஸ்ட்னா பொய் பேசுறது, நேர்மையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் இம்ப்ராப்பர். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக இருக்கிறது. இம்ப்ராப்பர்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் எல்லா திங்ஸையும் அங்கே இங்கே தூக்கி போடுறது. ஏபிள்னா முடியும், அன்ஏபிள்னா முடியாது. ஏபிள் அன்ஏபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளஸ் கர்ஸ். பிளஸ்னா வாழ்த்துறது, கர்ஸ்னா சாபம் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொலைட் இம்பொலைட். பொலைட்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது, இம்பொலைட்னா தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறது. எய்த் ஒன் இஸ் லைக் டிஸ்லைக். லைக்னா பிடிக்கும், டிஸ்லைக்னா பிடிக்காது. நைன்த் ஒன் இஸ் பாசிபிள் இம்பாசிபிள். முடியும் முடியாது. பாசிபிள்னா எல்லாமே பாசிபிள் தான், நடக்கும், கண்டிப்பாக முடியும். இம்பாசிபிள்னா நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஹாப்பி அன்ஹாப்பி ஆர் சேட். சேடு ரைட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அன்ஹாப்பினா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே சேடாக இருக்கிறது. ஸோ இந்த லெசனில் உள்ள தேர்ட் லெசனில் உள்ள எல்லா நோட் எக்ஸசைஸும் முடிச்சிட்டோம். சீக்கிரமாக எல்லா லெசனையும் படிங்க, ஃபஸ்ட்லேருந்தே படிங்க. எல்லா கிளாஸுக்குமே எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. 5th ஸ்டாண்டர்ட் அண்ணா அக்காவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் அண்ணா அக்காவுக்கெல்லாம் சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும். நமக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் உண்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மம்மி டாடி ஹெல்ப்போட எல்லா சப்ஜெக்டையும் படிங்க. இதுவரை என்னெல்லாம் சப்ஜெக்ட் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் ஸ்டடி பண்ணியே ஆகணும். படித்தாதான் எக்ஸாமுக்கு நல்லா ரைட் பண்ண முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். பாய் பாய்.